ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு 250 கிராம். இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 3 தக்காளி பழம், 100 கிராம் சின்ன வெங்காயம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். கிரேவிக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவுடனே 2 பட்டு, 2 லவங்கம், 1 ஏலக்காய் போட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிஞ்சவுடனே நறுக்கி வச்ச 100 கிராம் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது மல்லி இலையும் புதினா இலையும் இது கூட சேர்த்துடலாம். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 250 கிராம் ஆட்டுக்கறிக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இது. இது கூடவே 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மட்டனையும் சேர்த்து நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஈவனாக நல்லா வதக்கி விடலாம். இது 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூளை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மட்டன் வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். 4 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா மட்டன் நல்லா வெந்து வரும். 4 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் எடுத்துட்டு மூடி ஓப்பன் பண்ணிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. மட்டன் நல்லா வெந்துருச்சு. நல்லா ஒரு கொதி வந்தோடனே 1 ஸ்பூன் மிளகு ஜீரக பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கலாம். நல்லா மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமகமன்னு சூப்பரான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிளேட்டில் சூடான சாதம் வச்சு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு வச்சு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மட்டன் எடுத்தால் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.